பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 7வது அதிகாரத்திலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வேத புத்தகத்திலே நமக்காய் தந்திருக்கிறார். இந்த வசனம் வாக்குத்தத்தங்களின் நோக்கத்தை அது காட்டுகிறது. வாக்குத்தத்தங்களின் நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதிலும் பரிசுத்தப்படுத்துதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த வேண்டும். அதற்காக நம்மை சுத்திகரிக்க வேண்டும். மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வசனமே நம்மை சுத்திகரிக்கிறது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவது. பவுல் அப்போஸ்தலர் ஊழிய காரியங்களிலே, ஊழிய பாதையிலே எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தார் என்பதை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடனே பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். எதிலே சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால், சகல உபத்திரவத்திலும். பவுல் அப்போஸ்தலர் கடந்து சென்றதான ஊழிய பாதைகள் பலவிதமான உபத்திரவத்திற்குள்ளான பாதைகள். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை அவர் கடந்து சென்றிருக்கிறார் என்பதை அவருடைய நிருபங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ இடர்பாடுகள், பட்டினி இருக்க வேண்டிய சூழ்நிலை, கள்ள பொதுகளால் வந்த சூழ்நிலை, பலவித நெருக்கங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் சகித்து கொண்டு ஆண்டவருக்காய் ஜீபிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட அவர் துக்கம் நிறைந்தவர். எப்படிப்பட்ட துக்கம் என்று சொன்னால், தேவனுக்கேற்ற துக்கம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதலுக்கு வழி நடத்தும் பாவத்துக்காக மனஸ்தாபப்படும் உண்மையான துக்கம். அதாவது பாவத்திலிருந்து தேவனிடமாய் திரும்ப செய்யும் ஒரு இருதயத்திலுள்ள மாற்றம். இப்படிப்பட்ட மன திரும்புதல் ரட்சிப்புக்கு நடத்தும் பவுல் அப்போஸ்தலரை பொறுத்த மட்டில் பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், ஆவிகளை ரட்சித்து குறித்து மனிதனுக்குள்ள பொறுப்புகளை குறித்து அவர் கவலை அடைந்தவராய் இருக்கிறார். மனதுக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் துக்கப்படுவதை ஆண்டு விரும்பவில்லை. ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுக்கேற்ற துக்கம் அது நம்மை ஜெப வாழ்வுக்கு கொண்டு செல்லும். அது தேவ சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்தும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரங்களிலும் எருசலேமில் 7 விசுவாசிகளுக்கு தர்மம் கொடுப்பதை குறித்ததான வழிமுறைகளை விவரித்து சொல்லுகிறது.
பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் கிறிஸ்தவர்களின் தான தர்மங்களை பற்றிதான விரிவான போதனைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இங்கே கொடுக்கப்பட்டதான கொள்கைகள் எக்காலத்திலும் விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் பொருந்துமா போல இருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களும் ஆண்டோடைய பிள்ளைகள் தான தர்மங்களை பற்றிய முக்கியமான காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடைசி நாட்களிலே அதை கொண்டு வருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தயாள குணம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் திராணிக்கு தானிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்கள் மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அந்த தயாள குணத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஐஸ்வர்யனாகும்படி கிறிஸ்துதாமே அவர் தரித்திரரானார் என்று சொல்லி அங்கே அந்த சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியாகமான தான தர்மம் கிறிஸ்துவின் சுபாவத்திலும் குணாதிசயத்திலும் மிக முக்கியமான பகுதியாக அது காணப்படுகிறது. கிறிஸ்துவானவர் அவர் பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர். அவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக ஒரு ஏழை உருவெடுத்து இந்த பூமியிலே ஒரு மனிதனாக கடந்து வந்தார். அடிமையின் சாயலானார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நமக்காக மனுஷ ரூபம் கொண்டார். ஆம், தியாகத்தோடு அவர் செய்த காரியங்கள், அதே தியாகம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாமும் கூட தியாக வாழ்விலே நாம் கடந்து செல்ல வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி தான் வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.